ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற செட்டிங்ஸில் இருக்கிற பலவிதமான ஃபியூச்சர்ஸ் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 95% பேர் அவங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஃபோட்டோ ஷேரிங் அப்ளிகேஷனான இன்ஸ்டாகிராமில் காலையில் ஸ்டோரி போடுறதுலேருந்து சரி, நைட்டு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறது வரைக்கும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஒரு சில ஃபியூச்சர்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. போட்டோ போடுறதோட அவங்களுடைய வேலையை முடிச்சுப்பாங்க. ஆனா செட்டிங்ஸ்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்குது. செட்டிங்ஸ்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீடியா சேனல் தமிழ் அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி முதல்ல எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சினிமா, கிரிக்கெட், டெக்னாலஜி இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அர்ச்சிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் சேவ் ஆகும். அதை நீங்கள் தேவைன்னா வேறு யாருக்காவது ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஹைலைட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைலைட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை வேண்டாம், சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ நேரம் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆக்டிவிட்டி ஐடி மூலமாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செட் டெய்லி ரிமைண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே டைமர் செட் பண்ணி வைக்கலாம். இப்போ ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், 1 or 2 hours 3 hours இந்த மாதிரி நீங்கள் டைமர் செட் பண்ணி வச்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஃபால்ட்டாகவே கொடுப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பாஸ் பண்ணி வைக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்க பாஸ் பண்ணி வைக்கலாம். ஃபாலோவிங் அண்ட் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா, நியூ ஃபாலோவர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் அப்ரூவல் பண்ணாமலே வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கலாம். நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், அதாவது உங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் உங்களுடைய போஸ்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான நிறைய ஃபியூச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா போய் பார்த்தா தான் கண்டிப்பாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்புறம் டைரக்ட் மெசேஜஸ், உங்களுக்கு ஒரு ஆள் மெசேஜ் பண்ணணும்னா ரிக்வஸ்ட் பண்ணணுமா இல்லை பண்ண வேணாமா, ஆன் ஆஃப் இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. குரூப்பு, வீடியோ சாட்ஸு, இதில் எதுலையாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டாகிராமில். இதை நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி நீங்கள் மாற்றியும் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் அண்ட் ஐஜிடிவிலே அதே ஃபீச்சர்ஸ் தான். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்க்கணுமா, இல்லை வியூ கவுண்ட் எல்லாம் ஆனில் இருக்கணுமா, ஆஃபில் இருக்கணுமா, இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய சில நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, ரிமைண்டராக இருந்தாலும் சரி, நியூஸாக இருந்தாலும் சரி, சப்போர்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியானதெல்லாம் உங்களுக்கு இமெயில் மூலம் அனுப்பணுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. வேண்டாம் அப்படின்னா அது நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செட்டிங்ஸ் ஐக்கானில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேம் டேக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலுடைய நேம் டேக், இது மாதிரி கலரை நம்ம சேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ்டு, ஏதாவது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம 1 by 1 நம்ம இதில் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ அண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நீங்கள் இன்வைட் பண்ண விரும்பி அப்படின்னா இமெயில், எஸ்எம்எஸ் மூலமாக இன்வைட் பண்ணலாம். வேறே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மூலமாகவும் நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இதில் அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரைவசி பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைவசி செக்யூர்டாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை இதில் பண்ணலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். கமெண்ட்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு கமெண்ட்ஸ் போடலாமா, இல்லை பிளாக் பண்ணவங்க கமெண்ட்ஸ் போடக்கூடாதா, இந்த மாதிரியான நிறைய விஷயத்தை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வைக்கலாம். அப்புறம் அஃபென்சிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அதை டிஃபால்ட்டாகவே ஹைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு இதில் மேனுவலாகவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஸ்டோரியை நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கணும்னு விரும்புறீங்களா, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் ஸ்டோரி தெரியணும்னு விரும்புறீங்களா, இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரியை வந்து கேலரிக்கு சேவ் பண்ணணுமா, அது வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வச்சுருக்காங்களா, ஃபேஸ்புக் வந்து டேரெக்டாக இதில் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோரியை வந்து அப்படியே நீங்கள் ஃபேஸ்புக்கு வந்து போடணுமா அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஷேர் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஆக்டிவில் ஆக்டிவிட்டி இருக்கணுமா அப்படிங்கிற இதில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நீங்கள் இதை வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ப்ரைவசி. சில பேருடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபாலோ கொடுத்தனா மட்டும்தான் அது உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அவங்க உங்களை திருப்பி ஃபாலோ பண்ணால் மட்டுமே தான் அது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ரிலீஸ் ஆகும். அது தேவைன்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட்ஸ். உங்கள் அக்கௌண்ட்ஸ் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் பிளாக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். அதே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய நேமையில் சர்ச் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து பிளாக் பண்ண மாதிரி தான், அன்ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அது தெரியாது. அவங்க போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் பிளாக்டு அக்கௌண்ட்ஸ். ஏதாவது அக்கௌண்ட்டை நீங்கள் பிளாக் பண்ணி வைக்கணும்னா ஈஸியாகவே இது மூலமாக பிளாக் பண்ணி வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூட்டட் அக்கௌண்ட்ஸில் நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, இந்த அக்கௌண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மியூட் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்னா இது மூலமாக நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்காக நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, லாகின் ஆக்டிவிட்டி பண்ணுறது, அப்புறம் சேவ்டு லாகின் இன்ஃபோவை சேவ் பண்ணி வைக்கணும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மெத்தட், இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது, உங்கள் டேட்டா வந்து எந்த அளவுக்கு ஆக்சஸ் பண்ணணும் அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபைலு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் டேட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா எந்த மெயில் ஐடியில் டவுன்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அது மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்ஸ் உங்களுக்கு தேவை, எந்த மாதிரி ஆட்ஸ் ஆக்டிவிட்டி நீங்கள் வேணும் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீம், நீங்கள் டார்க் தீம் யூஸ் பண்ணலாம். டார்க் தீமு, அப்புறம் சிஸ்டம் டிஃபால்ட்டு, இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணியும் வச்சுருக்கவும் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட். நீங்கள் கிரியேட்டராக இருந்தால் கிரியேட்டர் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் தான் இன்ஸ்டாகிராமில் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட், வேறு ஏதாவது புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னா நீங்கள் இதை மூலமாக ஆட் பண்ணிக்கலாம். லாக் அவுட் பண்ணுற ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இருக்குது இந்த இன்ஸ்டாகிராமில். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ஏதாவது பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. 1 by 1 நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் மீடியா சேனல் தமிழ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில், டெலகிராம்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.